Hello students, இன்னைக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் சிஸ்டம் வித் ரேண்டம் இன்புட்ஸில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பாருங்கள். இஃப் த இன்புட் ஆஃப் த டைம் இன்புட் டு எ டைம் இன்வேரியன்ட் ஸ்டேபிள் லீனியர் சிஸ்டம் இஸ் எ WSSS ப்ராசஸ், தென் த அவுட்புட் will also be a WSSS ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது அது என்ன மீனிங் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆஃப் டி வந்து WSSS ப்ராசஸ்னால் அவுட்புட் ஒய் ஆஃப் டியும் WSSS ப்ராசஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எக்ஸ் ஆஃப் டிங்கிறது WSSS ப்ராசஸ்ங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, WSSS ப்ராசஸ் இருக்குல்ல, அதுனா என்ன அப்படி சொல்லி பார்த்துடலாம். சரி, உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணியிருக்கணும்னா, ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். என்ன கண்டிஷன்? அதாவது என்னென்னா, இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஆர் எக்ஸ் ஆஃப் டி கமா டி ப்ளஸ் டவ், அதாவது அதோட மீனிங் என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ், அது வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டவ். இதுவும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். சரி, அதாவது அதில் எந்த வேரியபிளுமே நம்மளுக்கு வரக்கூடாது, ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கணும். சரியா? இப்படி நம்ம வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது வந்து என்ன ஆயிரும்னா, அந்த எக்ஸ் ஆஃப் டிங்கிற ரேண்டம் ப்ராசஸ் நம்மளுக்கு WSSS ப்ராசஸாக மாறிடும். இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 3.8 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் டி WSSS ப்ராசஸ் இருக்குது, நம்ம இப்போ ஒய் ஆஃப் டி WSSS ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இ ஆஃப் ஒய் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். அது கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் ஆஃப் டி கமா டி ப்ளஸ் டவ் கண்டுபிடிச்சு, இதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டவ் தான் அப்படி சொல்லிட்டோம்னா WSSS ப்ராசஸ். அவ்வளோதான். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இந்த சம்மில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்படி நம்ம புரிஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு. we know that the input and output are related by, அதாவது நம்ம இப்போ வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கிற இந்த ஒய் ஆஃப் டி எடுத்துக்கிடுறோம். ஒய் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஒய் ஆஃப் டிங்கிறது இந்த ஒய் ஆஃப் டி நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் யூ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இ ஆஃப் ஒய் ஆஃப் டி அப்ளை பண்ணணும். இ ஆஃப் ஒய் ஆஃப் டி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இதோட வேல்யூ, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளதில் இந்த ரேண்டம் ப்ராசஸ் இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் யூ இதுக்கு மட்டும் ஈga அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இ ஆஃப் ஒய் ஆஃப் டியோட வேல்யூவில் இந்த இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் யூ வந்து வெளியே வந்துடுது, இந்த டேம் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் டிங்கிறது WSSS ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து சும்மா எக்ஸ் யூ பார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்குது. ஒரு மீன் தானே, மீன்னா நம்ம பார் போடுவோம், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ. அடுத்தது இந்த டேம், இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் யூ தான். இதில் வந்து டீங்கிற டேமே அக்கர் ஆகலை. வித் ரெஸ்பெக்ட் டு டியூவை பொறுத்து தான் நம்ம இது இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேமில் டி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அதாவது அதோட பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல இது வந்து ஒரு ஃபைனைட் கான்ஸ்டன்ட், இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டி. அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபைனைட் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா ஸ்டேபிள் சிஸ்டம்ங்கிறதுனால நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். சரியா? அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இ ஆஃப் ஒய் ஆஃப் டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் சொல்லி கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒய் ஆஃப் டி கமா டி ப்ளஸ் டவ், அதாவது இ ஆஃப் ஒய் ஆஃப் டி டாட் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் டவ். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இ ஆஃப் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் டவ் எடுத்திருக்காங்க ஈக்குவல் டு. இப்போ இந்த இடத்துல ஒய் ஆஃப் டியோட வேல்யூ மேலே வச்சுருந்தோம்ல, இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல யூங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் டவுக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஃபஸ்ட் இதுக்கு U1 தென் U2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஹச் ஆஃப் U1 எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் U1 ஹச் ஆஃப் U2 எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ். இங்கே இருக்கிறத அப்படி போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் அந்த U2 போடணும். ஸோ அதை போட்டுட்டு DU1 D2 போட்டிருக்கோம். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஹெச் ஆஃப் U1 ஹெச் ஆஃப் U2 இந்த இடத்துல இ இருக்குல்ல, அதே மாதிரி ரேண்டம் ப்ராசஸ் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் U1 இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ் பார் மைனஸ் U2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். சரியா? இப்போ இனிமேல் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ் ஆஃப் டிங்கிறது WSSS ப்ராசஸ் தான். அப்போ ஒரு இது டி மைனஸ் U1, அடுத்தது டி ப்ளஸ் டவ். இந்த U1 U2ங்கிறது ஒரு சும்மா ஒரு வேல்யூ தான். இதனால் இது வந்து இதெல்லாம் இன்வேரியன்ஸ், அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டவ் தான். அதை வந்து நம்ம ஜி ஆஃப் டவுன் எடுத்திருக்கோம். ஏன் ஃபங்க்ஷன் ஆஃப் டவுன்னா செகண்ட்
ப்ராப்பர்ட்டி WSS ப்ராசஸ்னால் அப்படி தான், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கண்டிப்பாக. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டவ்வாக இருக்கணும். அதனால எக்ஸ் ஆஃப் டி WSS ப்ராசஸ்ங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டவ் ஆயிரும். அதனால இப்போ 1 என்ன ஆயிரும் அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல இந்த டேமுக்கு பதிலாக g ஆஃப் டவ். சரியா, இப்போ வந்து நம்ம du1 du2ங்கிற டேமை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதாவது u1 u2வை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து g ஆஃப் டவ்வில் வந்து அந்த u1 u2ங்கிற டேம் வந்து அக்கர் ஆகவே இல்லை. ஸோ அதனால நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு இந்த வேலையை மட்டும் போட்டுருவோம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டவ்வாக கிடச்சிரும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனட்டாக அது ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. ஃபங்க்ஷன் ஆஃப் டவ் இங்கே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டவ். அப்போ இது வந்து நம்மளுக்கு WSS ப்ராசஸ்ன்னு சொல்லி கிடச்சிருது. இது ஒரு இம்பார்ட்டண்டான 8 மார்க். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலனாலும் ஒரு இன்புட் WSS ப்ராசஸ்னால் அவுட்புட் வந்து WSS ப்ராசஸாக சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாச்சுன்னா இந்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா ப்ராப்ளம் 7. எக்ஸாம்பிள் 7 ஒன்று பார்க்க போகிறோம். இதில் ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சர்க்கியூட், அதுக்கு வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் கிவன் பை இதுன்னு கொடுத்துருக்காங்க. SYY ஆஃப் ஒமேகாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் XX ஆஃப் ஒமேகாவில் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சில நேரம் அந்த H ஆஃப் ஒமேகா, அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு H ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா H ஆஃப் ஒமேகா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா H ஆஃப் டிக்கு பதிலாக 1/t போடுறோம். ஏதாவது எந்த இன்டர்வல்க்குன்னா 0 to t மட்டும் தான் 1/t. மற்ற இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0. ஸோ அதனால் நம்ம 0 to t 1/tன்னு போட்டாச்சு. இப்போ 1/t இதோட வேல்யூ. இது வந்து சாதா இன்டெகிரேஷன் தான். இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி, அதாவது e பவர் மைனஸ் எக்ஸ்னால் தெரியும்ல, காஸ் எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எக்ஸ், அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள், காஸ் ஒமேகா டவ் மைனஸ் ஜே சைன் ஒமேகா டவ் சொல்லி கிடச்சிருக்கும் -1. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மைனஸை வெளியே எடுத்திருப்பாங்க. எல்லா டைம்லேருந்து மைனஸை வெளியே எடுத்தாச்சு. அப்போ மைனஸ் வெளியே எடுக்கும்போது இதில் மைனஸ் போயிடுமா, இந்த இடத்துல மைனஸ் இருக்காது. இந்த இடத்துல இந்த மைனஸால் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா, வெளியே எடுத்துகிட்டு திருப்பி மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அதனால் 1 மைனஸ் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஜே சைன் ஒமேகா டின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு ஜே இருக்குது, 1/j. இது வந்து இமேஜினரி பார்ட், அதை மீன் பண்ண தான். ஸோ 1/jங்கிறது நம்ம அந்த இடத்துல மைனஸ் ஜே ஆகும், ஜேயால் மல்டிப்ளை பண்ணும்போது அது மேலேயும் கீழேயும். ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் ஜே 1 மைனஸ் காஸ் ஒமேகா டின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் H ஆஃப் ஒமேகா ஸ்கொயர். சரியா, இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு பின்னாடி புரியும். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணி தான் SYY ஆஃப் ஒமேகா கண்டுபிடிப்போம். சரியா, அப்போ அதில் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா நிறைய படிச்சிருப்போம். மாடுலஸ் ஆஃப் H ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ அதனால் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இதோட மாடுலஸ், அதோட வேல்யூ ரியல் ப்ளஸ் இமேஜினரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து √(x² + y² போடுவோம். இங்கே ஸ்கொயர் பண்ணதுனால நம்ம அந்த இடத்துல வெறும் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் மட்டும் போதும். அதை கண்டுபிடிச்சிருக்கோம். 1 + 1 - 2 இதெல்லாம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சம். சரியா, அந்த 2 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம். சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 16. இது ஒரு இம்பார்ட்டன்டான யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். சரி, எக்ஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு ரேண்டம் ப்ராசஸ் விச் இஸ் given to as input to a system with system transfer function h of omega is equal to 1 minus omega t. இப்போ ஒரு ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதோட இன்புட் ப்ராசஸ் வந்து இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோ கார்லேஷன் ஆஃப் த அவுட்புட் ப்ராசஸ். நீங்கள் நல்ல கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இதில் தான் RXS அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து H ஆஃப் ஒமேகா கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்புட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், XX இன்புட்னா எக்ஸ் தானே. அப்போது RXX ஆஃப் டவ் அது கொடுத்துருக்காங்க. சரியா, இன்ட்டு டெல்டாட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இன்புட் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ கார்லேஷன் ஆஃப் த அவுட்புட் ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தா புரியும். RYY ஆஃப் டவ் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா SYY ஆஃப் ஒமேகா இது தேவை. சரியா, அப்போ SYY ஒமேகா நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம ஆட்டோ கார்லேஷன் கண்டுபிடிக்க முடியும். கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். அப்போ SYY ஆஃப் ஒமேகா நமக்கு கண்டிப்பாக வேணும். SYY ஆஃப் ஒமேகா பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா H ஆஃப் ஒமேகா வி ஹாவ், பட் நம்ம என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா XX ஆஃப் ஒமேகா இல்லை. ஸோ நம்ம XX ஆஃப் ஒமேகா ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எழுதியிருக்காங்க SXX ஆஃப் ஒமேகா. இதுக்கு பார்த்திங்கன்னா -∞ RXX ஆஃப் டவ் e பவர் மைனஸ் ஐ ஒமேகா டவ் இன்ட்டு டி டவ். இதெல்லாம் 4th யூனிட்டில் படித்தது தான். ஸோ இது RXX ஆஃப் டவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது போட்டிருக்கோம்
n0/2 இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1. நெக்ஸ்ட்டு வந்து n0/2 இந்த வேல்யூ இது கிடச்சிச்சு. ஸோ இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு SYY கிடச்சிட்டு எந்த இன்டர்வல் அப்படின்னாச்சுன்னா H ஆஃப் ஒமேகாவோட வேல்யூ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -(Ω0) <(Ω)<(Ω0). ஸோ அதனால தான் அந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த அவுட்புட் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை நம்ம இந்த இடத்துல RYF அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இந்த இன்டர்வல் சேஞ்ச் ஆகும், இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. சரியா? பார்த்தீங்களா, இன்டர்வல் சேஞ்ச் ஆகிருக்கு, இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாச்சுன்னா இது இதில் டிஃபைன் ஆகிருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சரி, இந்த 3 ப்ராப்ளம் படித்து இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. ஓகே.